ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹேப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வின் நான் வந்து 808. இதுக்கான கால்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 600. இதில் நான் பி போர்டில் 6 எடுத்திருப்பேன், ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 03 இருந்தேன். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 69 நம்பர் எடுத்திருப்பேன், ஏ போர்டில் 30 எடுத்திருந்தேன். இதில் வந்து 600 இதிலே ரிசல்ட் முடிஞ்சிடுச்சு. 6ன்ற நம்பரும் பாஸ் ஆயிருந்தது, 0வும் பாஸ் ஆயிருந்தது. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்ஷயா ரிசல்ட்டில் 8 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 6, 9 பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் பொறுத்த வரைக்கும் இதான் கம்பேரிஷன். 8, 6, 9, 8, 6. இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் பி போர்டில் 8 இருந்ததுனால 6 இல்லைனா 9 தான் பி போர்டில் எடுத்திருந்தது. 6 மட்டும் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா காருண்யா ரிசல்ட் நம்பர். ஓகேவா? அக்ஷயா ரிசல்ட்டுக்கு அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காருண்யா ரிசல்ட் நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்க. ஓகேவா? அப்படி எடுத்தீங்கன்னா 30.59 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் 72. ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பர் வந்து 30. 30 வந்து ஏ போர்டில் எடுத்திருந்தேன். அதே மாதிரி 72 சி போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது, 60. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஜென்ரலாக இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். ஓகேவா? இந்த ஒரே மெத்தட்லேயே வந்து 3 நம்பருமே எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போ நேற்று நம்பர் வந்து 600. 2 போர்ட்லேயும் 00 இருக்கும். 0ன்ற நம்பர் இந்த பிப்ரவரி மந்தில் பாஸ் ஆனாலே அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 1, 3, 2 இதிலேயே ரிசல்ட் முடிஞ்சிடும். இங்கே 706, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 213. 092, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 132. இப்போ நேற்று நம்பர் 600. அப்போ இன்னைக்கு பாஸ் ஆனால் 312 நம்பர் எடுத்திருக்கேன். 3 வந்து ஏ போர்டு, 1 பி போர்டு, 2 பார்த்தீங்கன்னா சி போர்டு. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு கம்பேரிஷன் தான். 0 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 3, 1, 2ன்னு பாஸ் ஆகிருக்கு. 0, 2, 1, 3, 0, 1, 3, 2. இப்போ 0, 0ன்னு இருக்கிறதுனால 3, 1, 2 எடுத்துரு. இப்போ அடுத்து இதில் இன்னொரு கம்பேரிஷன் என்ன சொல்கிறேன்னா வின்வின் சார்ட் பாருங்கள். இப்போ போன வாரம் வின்வின் நம்பர் வந்து 2, 1, 3, 8, 6, 6. போன வார வின்வின் ரிசல்ட்டில் பிசி போர்ட் டபுள்ஸில் இருக்கும் நம்பர் 6, 6. இதே மாதிரி இப்போ இந்த வருஷத்தில் பாஸ் ஆன வின்வின் ரிசல்ட் வீக்லி சார்ட் கம்பேர் பண்ணி இங்கே எடுத்துருப்பேன். இங்கே வந்து பிசி போர்டு வந்து இப்போ இங்கே நம்பர் பார்க்குறீங்கன்னா 3, 3, 4, 8, 1, 1. அதுக்கு அடுத்த வார நம்பர் 245. இங்கே 9, 1, 8, 1, 8, 8. அதுக்கு அடுத்த வார நம்பர் 998. பிசி போர்ட் 11, பிசி போர்டு 88. இப்போ போன வாரம் வின்வின் நம்பர் 2, 1, 3, 8, 6, 6. இங்கேயும் பிசி போர்டு 66. இப்படி பிசி போர்ட் டபுள்ஸில் இருக்கும்போது இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் பாருங்கள் 4, 4 அடுத்த வாரத்தில் இருக்கும். பிசி போர்டு 8, 8ன்னு இருக்கும்போது 3வது டிஜிட் நம்பர் 8, 8 இங்கே அடுத்த வாரத்தில் இருக்கும். இப்போ பிசி போர்டு 6, 6 போன வார ரிசல்ட்டில். இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 3 தான். அப்படி எடுத்தாலும் 3 எடுக்கலாம். அதனால 3 மட்டும் ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து இங்கே எழுதியிருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து பிப்ரவரி மந்த் சார்ட் நம்பர் தான். 706, 299. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 402, 132. இதுவும் இந்த மந்த் சார்ட் நம்பர் தான். 0213, 0132. இப்போ இங்கே 000ன்னு இருக்கா? இங்கே இருக்கிற 2வது டிஜிட், அதுக்கு அடுத்த நாள் 2வது டிஜிட் பார்த்தீங்கன்னா 00. இங்கே இருக்கிற 3 டிஜிட் நம்பர் 213 இப்படி பாஸ் ஆகிருக்கும். அதாவது 00ன்னு இருந்தாலே 213 இதிலே ரிசல்ட் முடிஞ்சது. அதனால இந்த 3 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு எடுத்திருப்பேன். அது இல்லாமல் இந்த வீக்லி சார்ட்டு ஓகேவா? வின்வின் சார்ட்டில் கம்பேர் பண்ணுறீங்கன்னா பிசி போர்டு ஒரே மாதிரி இருக்கும்போது இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் அதுக்கு அடுத்த வாரத்தில் இருக்கும். 1, 1 இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 4, 4 அடுத்த வாரத்தில் இருக்கும். 8, 8 3வது டிஜிட் நம்பர் 8, 8 அடுத்த வாரத்தில் இருக்கும். இப்போ 6, 6 போன வார ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 3 தான். அதனால் 3 அப்படி எடுத்திருப்பேன். 00 ஓகேவா? 0 கம்பேர் பண்ணி 1, 2ன்ற நம்பர் எடுத்திருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3, பி போர்டில் 1, சி போர்டில் 2. இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 312 மட்டும்தான். அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 31, பிசி 12, ஏசி பார்த்தீங்கன்னா 32. இந்த நம்பர் எல்லாமே வந்து பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி 0 இருந்தால் 3, 1, 2 எடுத்துருப்பேன். வின்வின் சார்ட் கம்பேர் பண்ணி பிசி போர்டு ஒரே மாதிரி இருந்தால் அங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் அதுக்கு அடுத்த வாரத்தில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 3 எடுத்துருப்பேன். இந்த நம்பர் கம்பேரிஷன் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் சப்போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 3, பி போர்டில் 1, சி போர்டில் 2. பாக்ஸ் வந்து 312. ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 31, பிசி 12, ஏசி 32. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிவிட்டேன். இந்த மெத்தடெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.